அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய அன்பிற்குரிய தாஜி மாஸ்டர் வழங்கிய அருள் செய்திகளுடைய தொகுப்பாக இருக்கக்கூடிய இதயத்தின் ஆழ்ந்த இயக்கம் என்ற புத்தகத்தினுடைய முதல் பாகத்திலிருந்து நம்ம தொடர்ச்சியாக படித்துக் கொண்டிருக்கிறோம். ஆன்மீக பயிற்சி பற்றிய தெளிவான விளக்கங்கள்ங்கிற தலைப்புல பிரார்த்தனை, தியானம், சுத்திகரிப்பு இவற்றை பற்றி மாஸ்டர் மிக அழகாக விளக்கி இருக்கிறத நம்ம படிச்சுட்டு இருக்கோம். நேற்றைக்கு நம்ம படிக்கும் பொழுது ஒரு தியானம் அப்படிங்கிறதுனுடைய தயாரிப்புல முக்கியத்துவம் பெறுவது பிரார்த்தனை அப்படிங்கிறத மிக அழகாக மாஸ்டர் வந்து நமக்கு விளக்கியிருந்தாங்க. ஒரு பிரார்த்தனை தான் ஒரு தியானத்திற்கு ஒரு உயிர் கொடுக்கிறது. பிரார்த்தனை மூலமாக மட்டும்தான் ஒரு தியானம் உயிர் பெறுகிறது அப்படிங்கிற விஷயத்த நேற்றுக்கு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இன்னைக்கு தொடர்றோம். உங்களில் பலர் படித்து கொண்டோ, ஒரு நிறுவனத்தில் பணியாற்றி கொண்டோ, வியாபாரத்தில் ஈடுபட்டு கொண்டோ இருக்கிறீர்கள். பணியின் பொருட்டு நீங்கள் 8 மணிக்கு புறப்பட வேண்டுமெனில் நீங்கள் விழித்தெழுவதிலிருந்து 3 மணி நேரம் உங்களுக்காக ஒதுக்குங்கள். நீங்கள் ஒரு பிரிசெப்டராக இருக்கும் பட்சத்தில் 4 மணி நேரம் உங்களுக்காக ஒதுக்குங்கள். ஆக நீங்கள் 8 மணிக்கு புறப்பட வேண்டுமெனில் 5 மணிக்கு விழித்தெழ முயற்சி செய்யுங்கள். அப்போது உங்கள் இதயம் திருப்தி அடையும் வண்ணம் உங்கள் தியானத்தை சரியான விதத்தில் நிறைவு செய்துவிட்டு அந்த நாளை மேலே தொடர உங்களால் முடியும். முதல் நாள் இரவே தியானத்திற்கு உங்களை தயார் செய்து கொள்வதில் ஆரம்பித்து உங்கள் வழிகாட்டியை அதிக அளவு அன்புடன் வேண்டி அழையுங்கள். காலையில் உங்கள் தியானம் மென்மேலும் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே இருப்பதை நீங்கள் காண்பீர்கள். அது மிகவும் அற்புதமானது. ஆனால் பணிக்கு நீங்கள் அவசரமாக செல்ல வேண்டி உள்ளது என்ற எண்ணம் வந்தாலோ, அல்லது நீங்கள் தியானத்தை முடித்த உடனேயே அவசர கதியில் செயல்பட்டாலோ அந்த உள்நிலையை நீங்கள் பாழ்படுத்தி விடுவீர்கள். எந்த உள்நிலைக்காக 1 மணி நேரம் நீங்கள் உழைத்தீர்களோ அந்த நிலை அரை நொடியிலேயே இழக்கப்பட்டுவிடும். பாபுஜி மகராஜ் நமக்கு ஒரு அறிவுரை வழங்கியுள்ளார். தியானம் முடிந்தவுடன் உங்கள் உள்முக நிலையை சுவைத்து அனுபவித்து மகிழ முயற்சி செய்யுங்கள். அதனுடன் ஒன்று கலக்க முயற்சி செய்யுங்கள். அதில் லயித்திருங்கள். அதை அடையாளம் காண முயற்சி செய்யுங்கள். அந்த நாளில் உங்கள் விருப்பம் போல நினைவு கூற முடியும் வண்ணம் அதை அடையாளம் காணுங்கள். ஆக அதை எவ்வாறு தக்க வைத்துக் கொள்வது என்பதே நமது பயிற்சியாகும். அடுத்த கட்டம், நம்ம மாஸ்டர் மாதிரி நமக்கு எல்லா விஷயத்திலையும் கீழே இறங்கி ஆலோசனை கொடுக்கறதுக்கு யாரும் கிடையாது. அவர் நம்முடைய அன்றாட செயல்பாடுகளை கூட நாம எப்படி திட்டமிடணும் அப்படிங்கிறதுல வழிகாட்டுறார். நிஜமாவே நம்மளுடைய அன்றாட பணிகள் தொடங்குறதுக்கு 4 மணி நேரம் முன்னாடி நம்முடைய விழித்தெழுதல் அப்படிங்கிறது இருக்கிற பட்சத்துலதான் அந்த தியானமானது அதனுடைய குவாலிட்டியோட இருக்கும் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். ஆனா இது வந்து ஒரு சிஸ்டமேட்டிக் லைஃப், ஒரு வேலையில இருக்கிறவங்களுக்கு சரி. ஆனா மற்றவங்களை பொறுத்த வரைக்கும், இப்ப சிஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய அன்றாட பணிங்கிறது எப்ப தொடங்குது, காலையில எப்ப முடியுதுன்னா சொல்ல முடியாது. ஆனால் எப்படி இருந்தாலும் மாஸ்டர் அதுல சொல்ல வர்ற விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க 8 மணி வேலைக்கு 7 மணி வரைக்கும் தூங்கிட்டு எந்திரிச்சு அவசரமா புறப்படுற ஒரு ஆளா இருக்கிற பட்சத்துல, இல்ல 6:30 வரைக்கும் தூங்கிட்டு எந்திரிச்சு 8 மணிக்கு வீட்டை விட்டு வெளில கிளம்பணுங்கிறப்ப நீங்க நடுவில் 1/2 மணி நேரம் தியானம் பண்ணும் பொழுது, தியானத்தை ஆரம்பிக்கும் பொழுதும் எப்ப முடிப்போம் அப்படின்னு பிளான் பண்ணுவோம். எப்படா முடியும்னு இருக்கும். முடிஞ்ச உடனே அடுத்த வேலை என்ன செய்யணும்னு திட்டமிடுதல் இருக்கும். இதுலதான் தியானம் நடக்குமே ஒழிய அந்த தியானத்தோட குவாலிட்டி இருக்காது. ஸோ ஒரு திட்டமிடுதல் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத வந்து மாஸ்டர்கிட்ட தான் நம்ம கத்துக்கணும். அவர் ஒரு தியானத்தை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டடம் கட்டுறது மாதிரி, ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிற மாதிரி பிளான் பண்ண சொல்றாரு. முதல் நாள் இரவு நாளை காலையில விழித்தரணும் அப்படின்னு சொல்லி மாஸ்டர்கிட்ட ப்ரேயர் பண்ணிட்டு படுங்க. காலையில எழுந்த உடனே உங்க இதயத்துல அன்பை நிரப்பி மாஸ்டருடைய வருகையை உறுதி செய்யற மாதிரி ஒரு பிரார்த்தனையை வச்சு உங்க இதயத்தை அவருடைய பிரசன்னத்தால நிரப்புங்க.
நீங்க எழுந்து தியானம் பண்றதுக்கான நேரத்தை திட்டமிடுங்கள். அந்த நேரம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, முடிஞ்ச பிறகு உங்களுக்கு தாராளமா நேரம் இருக்கும். அப்பதான் தியானத்தினுடைய உள்நிலையை நீங்கள் தக்க வைக்க முடியும். அப்ப அதுக்கு ஏத்த மாதிரி உங்களுடைய காலை தியானம், உங்களுடைய விழித்தெழுதல் இவற்றையெல்லாம் திட்டமிடுங்கள். முதல் நாள் இரவை எப்படி திட்டமிடணும், காலை தியானத்துக்கான நேரத்தை எப்படி திட்டமிடணும், எவ்வளவு அழகாக ஒவ்வொன்றையும் அடுக்கி இந்த இந்த வரிசைப்படுத்தி கொடுக்கறதுல நம்ம மாஸ்டர்ஸ் எல்லாருமே அழகுதான். காஞ்சி சொல்ற விஷயத்த பாருங்க. இப்ப முதல்ல அதை பேசினாரு. ரெண்டாவது உங்களுடைய நேர மேலாண்மையை பத்தி நமக்கு சொல்லித்தராரு. இத்தனை மணி நேரம் முன்னாடி முடிச்சாதான், அதுவும் ப்ரிசெப்டரா இருந்தா இன்னும் 1 மணி நேரம் முன்னாடி முடிக்கணும். குறைஞ்சபட்சம் ஒரு சிட்டிங்காவது நம்ம காலையில நேரம் ஒதுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. 24x7 365 days இதை நம்மளால ஃபாலோ பண்ண முடியுமா சார் அப்படின்னு கேட்கக்கூடாது. ஒரு நாள் ஃபாலோ பண்ண முடிஞ்சாலும் நம்ம மாஸ்டர் ஒரு நாள் ஃபாலோ பண்றோம் தானே. ஸோ ஒவ்வொரு நாளாக அது இன்க்ரீஸ் ஆக நம்மளுடைய தியானத்தோட குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. அதனால இதெல்லாம் சாத்தியம் இல்லைங்க அப்படின்னு ஒதுக்கி போடுறதுக்கு பதிலாக இன்னைக்கு மட்டும் இதை சாத்தியப்படுத்துவேன் அப்படிங்கிறவங்க வீரர்கள். அதனால என் லைஃப் இப்படி, எனக்கு வேலை இது மாதிரி, நான் இது மாதிரிலாம் இல்லை, எனக்கு இந்த செட்டப் வராது அப்படிங்கிற மைண்ட் செட்ல இருந்து கிளம்பி வந்துட்டு மாஸ்டர் சொல்ற மாதிரி இரவு நேர பிரார்த்தனையிலேருந்து ஆரம்பிச்சு நம்மளுடைய தியானத்தை திட்டமிட்டு காலையில விழித்தெழுந்து நான் இன்றைய பணிகள் எப்ப ஆரம்பிக்க போறோமோ அதுக்கு ஒரு 3-4 மணி நேரத்துக்கு முன்னாடியிலேருந்து நம்முடைய காலை நேர பயிற்சியை திட்டமிட்டு முடிக்கணும். ஒரே ஒரு நாளைக்கு 1 மாசத்துல செஞ்சா கூட அந்த நாள் நமக்கு ஒரு மறக்க முடியாத அனுபவம் மிக்க நாளாக அமையும். என்னைக்கெல்லாம் கிடைக்குதோ நேரம் அன்னைக்கெல்லாம் செய்வோம். அப்புறம் அதை அப்படியே அதிகப்படுத்துவோம். அதுல நமக்கு ஒரு பிடிமானம் கிடைக்க தானாகவே நாமவே விரும்பி அதை ஒவ்வொரு நாளாக எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம். அவரு சொல்றாரு, இந்த மாதிரி ஒரு திட்டமிடுதலோட நீங்க தியானத்துல உட்காரும் பொழுது நீங்க காலையில எழுந்து தியானம் முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு இருக்கிற சூழ்நிலையை நீங்க நன்றாக தக்க வைத்துக் கொள்வீர்கள். ஆனால் அப்படி இல்லாமல் ஒரு அவசர கதியில தியானத்தை முடிச்ச உடனே அடுத்த வேலைக்கு எப்படா ஓடலாம் அப்படின்னு எந்திரிக்கும் ஒரு மனநிலை இருக்கும் பொழுது அந்த தியானத்தினால் பெற்ற எதையும் நீங்கள் வைத்துக் கொள்ள போவதில்லை. நம்ம தியான அளவுக்கு போனா நம்ம சாப்பாடே அப்படிதான் சாப்பிடுறோம். நின்று நிதானமா சமைச்சிட்டு அவசரமா சாப்பிட்டு போற வாழ்க்கையில தான் நம்ம இருக்கோம். காலையில 7 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் சமையலுக்கு நிதானமா சாம்பார் காய் கொதிக்கிறதோ அல்லது சோறு வேகிறதோ அதுக்குரிய நேரத்துக்கு முன்னாடி நடக்கிறது இல்லை. அதுக்குரிய நேரத்தை எடுத்து கொண்டுதான் எல்லாம் நடக்குது. அதனால அதெல்லாம் நிதானமா நடந்து முடிஞ்சிருக்கு. ஆனா அது தட்டுக்கு வந்த பிறகு அதை நின்று நிதானமாக சாப்பிட்டு அது உள்ளுக்குள்ளார போய் ஜீரணமாகறதுக்காக ஒரு 5 நிமிடம் நிதானமா உட்கார்ந்து இருந்துட்டு அப்புறம் போற மாதிரி ஒரு வாழ்க்கை எத்தனை பேருக்கு இருக்கு, எத்தனை பேரால முடியுது? நம்மளால சாதாரண உணவுக்கு கூட நம்முடைய நேரத்தை சரியாக மேலாண்மை செய்து திட்டமிடுதல் செய்ய முடியாத ஒரு வாழ்க்கை சக்கரத்துல நம்ம மாட்டிட்டு இருக்கோம். ஸோ எங்க இருந்தாவது ஒரு இடத்துல இதை சரி பண்ணிதான் ஆகும். இப்ப இதுல சரி பண்றதுல எது ரொம்பவும் ஈஸியான விஷயம்னா தியானத்துல சரி பண்ணா அது மெல்ல மெல்ல நம்முடைய வாழ்க்கையினுடைய ஸ்டைல்லையும், அதாவது அந்த நம்முடைய வாழ்க்கை முறை மாற்றத்திலையும் அது மெல்ல மெல்ல தலை காட்ட ஆரம்பித்து விடும். இப்ப எப்படி இருக்குன்னா நம்மளுடைய உலகியல் நடவடிக்கையை தான் நம்மளுடைய தியானம் ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டு, அதே மாதிரி அவசரமா எந்திரிக்கிறது, உட்கார்றது, முடிச்ச உடனே அவசரமா எந்திரிச்சு அடுத்த வேலையை பார்க்கறது. எத்தனை பேர் வீட்டுல சாயங்காலம் காலையில தியானம் முடிஞ்சோடனே தண்ணி வந்துடும், 6:15 ஆயிடும், 6:30 ஆயிடும், அது போய் பிடிக்கணும், பால்காரர் பெல் அடிச்சுப்பாரு, முடிஞ்ச உடனே குக்கர் விசில் அடிச்சுக்கணும்னு இப்படியான ஒரு சிந்தனையோட தியானத்தை முடிக்கும் பொழுது தியானத்தை அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைந்து போகுது. அதுதான் மாஸ்டர் சொல்றாரு, நீங்க ஒரு சரியான உள்நிலையை பெற வேண்டும் என்று முயற்சி செய்தால் அதற்கான நேர மேலாண்மையையும் நீங்கள் திட்டமிட வேண்டும். அப்ப தியானம் முடிந்தவுடன் அவசரமா எந்திரிக்காம அந்த உள்முக நிலைன்னு ஒண்ணு இருந்து அது வெளிவந்ததுனால் அது வெளில வர வரைக்கும் வெயிட் பண்ணி அதை சுவைத்து அதுல மகிழ்ந்து அதுல திளைத்து எந்திரிங்க. அப்படி எந்திரித்தால், அப்படி அதோடு ஒன்று கலக்க முயற்சி செய்தால், அதில் லயித்து இருக்க முயற்சி செய்தால், அதை அடையாளம் காண முயற்சி செய்தால் அந்த நாளில் எப்ப வேணாலும் அதை நீங்க ரீகால் பண்ணா உங்களுக்கு தெரியும்.
ஒரே ஒரு துளி சர்க்கரை டேஸ்ட்டை வாயில போட்டுட்டு, இல்ல ஒரே ஒரு பீஸ், ரொம்ப சின்ன பீஸ், ஒரு அல்வாவையோ மாம்பழத்தையோ வாயில சாப்பிட்டு அந்த நாள் முழுக்க அந்த டேஸ்ட்டை ஞாபகப்படுத்திக்க முடியுமான்னா கொஞ்சம் கஷ்டம். ஒரு 2-3 பீஸ் மாம்பழத்தை எடுத்து பொறுமையா சாப்பிட்டு முழுங்கி, அது நம்மளுடைய நினைவுல, நம்ம நரம்புகள் எல்லாம் அது ஒரு பதிவை ஏற்படுத்திட்டு போனதுக்கு அப்புறம் ரீகால் பண்ணோம்னா, மாம்பழத்தோட நினப்பு வரும் பொழுதெல்லாம் நாக்குல வச்சு ஊறும். அதுதான் சரியான நினைப்பு. அந்த மாதிரி நம்முடைய தியானத்தை நம்ம சுவைத்து மகிழ்ந்து திளைத்து லயித்து எழுந்திருக்கணும் அப்படிங்கிறார். அந்த மாதிரி நம்ம எழுந்தோம் என்றால், அந்த நாளில் எந்த நேரத்தில் அதை பற்றிய நினைப்பு வந்தாலும் நாக்குல எச்சி ஊறுற மாதிரி மனசுல அந்த தியானத்துக்கான ஒரு விருப்பம் ஊறணும். அந்த மாதிரி ஒரு தியானத்தை முடிக்கணும். எப்படி ஆரம்பிக்கணும்னு நேற்றுக்கு சொன்னாரு. இப்ப எப்படி முடிக்கணுங்கிற விஷயத்தையும் சொல்றாரு. ஏன்னா இது ரெண்டும் எக்ஸ்டர்னல் வேர்ல்டோட சம்மந்தப்பட்ட விஷயங்கள். ஆரம்பிக்கிறதும் முடிக்கிறதும் ஒரு வெளி உலக தொடர்புலே இருந்து கட் பண்ணிக்கிட்டு உள்ளார வர்றதுதான். இன்னொன்னு உள் உலக தொடர்புலே இருந்து அதை எடுத்துக்கிட்டே வெளியில போற விதம். இது ரெண்டுக்கும் நீங்க எப்படி தயாராகணும் அப்படிங்கிறது அவருடைய அந்த ஒரு அழகான வரிசையில வருது. அதை எவ்வாறு தக்க வைத்துக் கொள்வது அப்படிங்கிறது தான் பயிற்சியை தவிர தியானம் ஒரு பயிற்சி இல்லை. தியானம் என்பது நம்ம செய்யற ஒரு செயல்முறை. அது நம்மளோட ஒன்று கலந்து விட்ட ஒண்ணு. நான் தினமும் சுவாசிக்க பயிற்சி எடுக்கல. சுவாசம் என்பது என்னுடைய இயல்பான ஒண்ணு. அதை முறைப்படுத்தி கொள்ள வேணா நான் பயிற்சி எடுக்கலாம். அதை சீராக்கி கொள்ள பயிற்சி எடுக்கலாம். அதை இன்னும் செம்மையாக செய்து அதன் மூலம் அதிக பலன் பெறதான் நான் பயிற்சி எடுப்பேன். இப்ப நான் பயிற்சி பண்றேன்னா தியானம் பண்றது பயிற்சி இல்லை. தியானத்துக்கு தயாராகிறதும் தியானத்திலேருந்து வெளியில வரும்போது அதுல கிடைச்ச பலன்களை எடுத்துக்கிட்டு வர்றதுக்கும் பண்றதுதான் உண்மையான பயிற்சி. அதுதான் தாஜி இதுல சொல்றாரு. தியானம் முடிந்த அந்த கணம் உங்கள் கண்களை மீண்டும் மூடி உங்களுக்குள் ஆழ்ந்து சென்று அதை கவனமாக ஆராய்ந்து அது எதை போல இருக்கிறது என கவனியுங்கள். அதை உணர முயற்சி செய்து அதை சுவைத்து அனுபவித்து மகிழ முயற்சி செய்து அதை தக்க வைத்துக் கொள்ள முடியும் என்று நீங்கள் உறுதியாக நம்பும் போது மட்டுமே எழுந்து கொள்ளுங்கள். இது மிக மிக முக்கியமானது. அப்படி பார்க்க போனா 1/2 மணி நேரம் தியானம் பண்றோம்னா ஒரு 1/4 மணி நேரமாவது இதுக்கு செலவு பண்ணாதான் ஆரம்ப காலகட்டத்துல தாஜி சொல்ற மாதிரியான ஒரு நிலைமை. உங்களுக்கு ஒரு கான்பிடன்ஸ் வரணுங்கிறாரு. இது இன்னைக்குள்ள என் கூட தான் இருக்குங்கிற அளவுக்கு இது எனக்கு நல்லா மனசுல நின்று இருக்கு அப்படிங்கும் பொழுது எழுந்திருங்கள். அப்ப தியானம் முடிந்த பிறகு கண்களை மூடி அமர்ந்திருக்கிற நேரம் தான் நீங்கள் எவ்வளவு நேரத்துக்கு அதை தக்க வைத்துக் கொள்ள போகிறீர்கள் அப்படிங்கிறதுக்கான தயாரிப்பு. நம்ம ஒரு 2 நிமிஷம் அப்படின்னு சொல்றோம். என்னை பொறுத்த வரைக்கும் அது சரி கிடையாது. அதுக்கு டைமே கிடையாது. சம்டைம்ஸ் தியானம் 10 நிமிஷமாகவும் அதன் பிறகு அந்த உள்நிலையை சுவைத்து மகிழ்றதுக்கு 20 நிமிஷமாகவும் கூட இருக்கலாம். இது ஒவ்வொரு நாளும் வேறுபடலாம், ஒவ்வொரு நபருக்கும் வேறுபடலாம். ஆனால் அந்த ஒரு உள்நிலையானது தானாக வெளிப்பட்டு அது நம்முடைய உணர்வுல, நம்மளுடைய உணர்வு நிலையில நம்மளால உணரப்பட்டு அதனுடைய சூழ்நிலையை நம்ம அனுபவிக்கிற வரைக்கும் இருந்துட்டு இன்னைக்கு ஃபுல்லா இதை நான் எடுத்துட்டு போவேன் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை வந்த பிறகு நீங்கள் எழுந்து கொள்ளுங்கள். இது மிக மிக முக்கியமானது அப்படிங்கிற. நம்ம இப்படியெல்லாம் நம்ம தியானத்தை திட்டமிடுறோமா? ஒரு நாள் தியானத்தை இது மாதிரி நம்மளால ஒரே ஒரு நாள் ஒரு விடுமுறை தினத்துல அல்லது பண்டாரா மாதிரி இடங்களுக்கு போகும் பொழுது அல்லது ஒரு முழு நாள் சத்சங்கத்துக்கு போகிறதுக்கு நாள் அது மாதிரி ஒரே ஒரு நாள் நம்ம தாஜி சொல்ற இந்த எல்லா விஷயங்களையும் திட்டமிட்டு செய்து பார்த்தால் கூட அதனுடைய பலன் அளப்பரியதாகத்தான் இருக்க முடியும். ஏன்னா நம்மளுடைய லைஃப் ஸ்டைல்ல அவசர வாழ்க்கையில நாம நமக்காக மட்டும் இல்லாம நம்ம குழந்தைய தயார் பண்ணி ஆகணும், கணவருக்கு உதவி செய்தாகணும், மனைவிக்கு உதவி செய்தாகணும், நம்ம நண்பர்களுக்கு உதவி செய்தாகணும். இதுக்கெல்லாம் நடுவுல எல்லா கட்டங்களையும் நம்ம திட்டமிட்டு செய்யறதுங்கிறது எல்லா நாள்லயும் சாத்தியம் இல்லாட்டியும் ஏதாவது ஒரு நாள்ல கட்டாயம் இது சாத்தியம்தான். அந்த ஏதாவது ஒரு நாள் அப்படிங்கிறது நம்பர்ல கூடிக்கிட்டே போறதுக்கு மாஸ்டருடைய அருள் நமக்கு உதவி செய்யும். ஆனா நம்ம முயற்சி செய்யணும்.
இப்ப அடுத்து வர்றாரு அந்த விஷயத்தை சொல்றதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன், ஒரு எடுத்துக்காட்டு சொல்றாரு. குடிப்பழக்கம் உள்ள ஒரு கணவர் தனது மாதாந்திர சம்பளத்தை பெறும்போது நேராக மதுக்கடைக்கு சென்று தன் சம்பளத்தை அங்கு செலவழித்து விட்டு அவர் வீட்டுக்கு எதையும் கொண்டு வருவதில்லை. அப்படிப்பட்டவரால் அவர் குடும்பத்தினருக்கு உணவளிக்கவோ அல்லது ஒரு வீடு வாங்கவோ முடியாது. அதுபோல அபியாசிகளாக நாம் பெறுகின்ற செல்வ வளம் குறித்து நாம் அக்கறை கொள்ளாமல், இந்த ஆன்மீக செல்வ வளத்தை நாம் அங்கீகரிக்காமல் அதை தொடர்ந்து பாழ்படுத்தி கொண்டிருந்தால் அந்த குடிகாரர்களில் ஒருவரை போலத்தான் நாமும் இருப்போம். நாம் அதை அனுபவித்து மகிழும் அதே நேரம் அதை தொலைத்து விடவும் செய்கின்றோம். சம்பளம் வாங்குறோம், கையில வாங்கினேன், பையில போடுறேன், காசு போன இடம் தெரியல அப்படிங்கிற மாதிரி தியானம் பண்றேன், அனுபவிக்கிறேன். ஆனா அடுத்த நிமிஷம் அது என்ன ஆச்சுன்னு தெரியல, ஆவியாயிடுச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைமைக்கு நம்ம போவோம். இதுக்கு ரீசன் சொல்றாரு என்னன்னா, நீங்க முடிக்கிற விதம் தான் இதுக்கு ரீசன். நீங்க முடிக்கிற விதம் தான். உங்களுக்கு அருமையான சூழ்நிலைகள் பரிசுகளாக வழங்கப்பட்டாலும் நின்று நிதானமாக அதை அனுபவித்து உள்வாங்கி அதை எல்லா இடத்துலையும் பரவ செய்து இந்த நிலையை நான் என்னோட இன்னைக்கு ஃபுல்லா வச்சிருப்பேன்ங்கிற நம்பிக்கை வர வரைக்கும் வெயிட் பண்ணி நம்ம தியானத்திலிருந்து எழாமல் இந்த மாதிரி ஒரு பயிற்சி செய்ய நம்ம முயற்சி பண்ணாம இருக்கிறதுனால சம்பளம் வாங்கின உடனேயே அதை நிதானமா எடுத்துட்டு போய் பத்திரப்படுத்தி தேவையானதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா செலவு பண்ணாம உடனடியாக எடுத்து சென்று ஒரு சந்தோஷத்துக்காக, ஒரு தன்னுடைய உடனடி சந்தோஷத்துக்காக செலவு பண்ற ஒருத்தரை போல நம்ம அடுத்த நிமிடம் அதை தொலைத்து விடுகிறோம் அப்படின்னு சொல்றாரு. உயரிய உலகங்களில் ஒரு ஆன்மீக சாம்ராஜ்யத்தையோ ஒரு ஆன்மீக குடிசையையோ கூட நாம் உருவாக்க முடியாது. இது மாதிரி ஒவ்வொரு நாளும் தியானத்துல ₹1 சம்பாதிச்சு பிரைட்டர் வேர்ல்டுல ஒரு சின்னோண்டு பிளாட் வாங்கலாம் அப்படின்னா முடியுமான்னு இது இதுக்கும் கீழே இறங்கி அவரால் சொல்ல முடியாது. இந்த மாதிரி நீங்க தினமும் தியானத்தினால ஏற்படுற கண்டிஷனை தொலைத்து கொண்டே இருந்தால் ஹையர் வேர்ல்டுல, ஒளி உலகத்துல ஒரு ஆன்மீக சாம்ராஜ்யத்தை நீங்க கட்டமைக்கிறது இருக்கட்டும், ஆன்மீகத்திற்காக ஒரு குடிசையை உங்களால போட முடியுமா? நம்மால் முடியாது அப்படிங்கிறார். ஒவ்வொரு ஆன்மீக நிலையும் ஒரு செங்கல் போன்றது. தியானத்தை நாம் தவற விடும் தினம் சுவற்றில் இருந்து ஒரு செங்கல் விழுந்து சுவரில் ஒரு ஓட்டை ஏற்படுகிறது. ஒரு கேன்வாஸ், அதாவது ஓவியம் தீட்ட பயன்படுத்தப்படுற கித்தான் துணி மீதான ஒரு ஓவியத்தின் உதாரணத்தை மாஸ்டர் அடிக்கடி குறிப்பிடுகிறார். ஒவ்வொரு நாளும் அந்த ஓவியத்தில் ஒரு புது வண்ணம் சேர்க்கப்படுகிறது. நீங்கள் தியானம் செய்யாத அந்த ஒரு நாள் உங்கள் உள்முக ஆன்மீக கேன்வாஸில் அந்த வண்ணம் சேர்க்கப்படுவதில்லை, தோன்றுவதில்லை. அது காலியாக இருக்கிறது. அதனால பயிற்சியின் ஒரு அம்சத்தை கூட ஏன் தவறவிட வேண்டும்? அப்படி தவறவிடக்கூடாது. அதுக்கு பல எடுத்துக்காட்டுகள் சொல்லிட்டாரு. அதுல ஒண்ணுதான் நம்ம செங்கல்ங்கிற ஒவ்வொரு செங்கல்லாக எடுத்து வச்சு கட்டுறோம். கட்டிக்கிட்டு இருக்கிறப்ப ஒரு நாள் செய்யலைன்னா அன்னைக்கு செங்கல் வைக்கல, அப்படி சொன்னா கூட பரவாயில்ல. நீங்க ஒரு நாள் செய்யலைன்னா நீங்க ஏற்கனவே கட்டியிருக்கிறதுல இருந்து ஒரு செங்கல் கீழே விழுந்துரும். 2 நாள் செய்யலைன்னா 2 செங்கல் கீழே விழுந்துரும் அப்படிங்கிறார். அப்ப ஏற்கனவே கட்டப்பட்ட மாளிகையும் ஆட்டம் காணும் நீங்க தியானத்தை நடுப்புற நிறுத்தும் பொழுது. அப்ப எந்த அளவுக்கு முறையான தினசரியான பயிற்சியானது நம்ம ஒரு நிலையை அடைவதற்கும் அதை தக்க வைத்துக் கொள்வதற்கும் அவசியம் அப்படிங்கிறது ரொம்ப அழகா ராஜி நமக்கு சொல்றாங்க. பயிற்சியானது நமது வாழ்க்கை முறையாகவே ஆக வேண்டும். பயிற்சியின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்வதற்காக மென்குரல்கள் அருட்செய்திகளை அளிக்கின்ற மீடியத்திடம் பலமுறை பாபுஜி மகராஜ் கூறியதை பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். ஒருமுறை பாபுஜியிடம் நான் எங்கிருக்கிறேன் என்று அவர் கேட்டார். அது யாருன்னா, இந்த விஸ்பர்ஸ் மெசேஜை வாங்கி நமக்கு கொடுத்த மதர் மீடியம்னு தான் அவரை நம்ம சொல்றோம். அவங்க பாபுஜியோட உள்முகமாக தொடர்பு கொண்டுதான் அந்த செய்திகள்லாம் நமக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க ஒரு தடவை பாபுஜி கிட்ட கேட்குறாங்க, பாபுஜி ஆன்மீகத்துல நான் எந்த இடத்துல இருக்கிறேன் சொல்லுங்க அப்படின்னு. அப்ப பாபுஜி சொல்றாரு, நமது ஹார்ட்ஃபுல்னஸ் பயணத்தின் இறுதி நிலையாகிய 13வது புள்ளியில் அவர் ஏற்கனவே இருப்பதாக பாபுஜி கூறினார். எனவே அவர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். 1 மாதத்திற்கு பின்னர்
என் அருமை மகளே, உன்னிடம் ஒரு பலவீனம் உள்ளது, நீ போதுமான அளவுக்கு பயிற்சி செய்வதில்லை என்று பாபுஜி அவரிடம் மற்றொரு செய்தியில் கூறினார். இறுதி புள்ளியை சென்றடைந்து விட்ட ஒருவரிடம் இதை சொல்வது பற்றி கற்பனை செய்து பாருங்கள். அப்ப அந்த நிலைமைக்கு போனா கூட நம்ம வந்து மெடிடேஷன்ங்கிற விஷயத்த விட்டுடவோ குறைச்சிக்கவோ முடியாது. நமது நிலை என்ன? நாம் எங்கிருக்கிறோம்? ஒருவேளை எங்கேயோ ஒரு இடத்தில் இடையில் இருக்கலாம். உண்மையில் நாம் எங்கிருக்கிறோம் என்பது ஒரு பொருட்டல்ல. ஏனென்றால் நீங்கள் 13வது புள்ளியில் இருந்தாலும் கூட இன்னமும் பயிற்சி செய்ய வேண்டி இருக்கிறப்ப நீங்க 13வது புள்ளியில இருந்தான்னா 3வது புள்ளியில இருந்தான்னா எங்க இருந்தாலும் ஒரு விஷயம் செஞ்சுதான் ஆகணும்னு முடிவாயிடுச்சு. அது எதுன்னா பயிற்சி. அப்ப நான் எங்க இருக்கிறேன்? நீங்க 13வது புள்ளிக்கு போயிட்டீங்க சொல்லலாம், எப்பன்னா ரெஸ்ட் எடுத்துக்கலாம்னா. ரெஸ்ட் கிடையாது, எல்லா நேரமும் நீங்க வந்து அன்னைய பயிற்சியை செய்துதான் ஆக வேண்டும், அதுல குறை இருக்கக்கூடாது. அப்படிங்கும் பொழுது நாம் எங்கிருக்கிறோம் என்கிற விஷயமே பொருட்டல்ல, நாம் தியானம் பண்றோமா அப்படிங்கிறது தான் பொருட்டு. அதனால அந்த பயிற்சி இது வரைக்கும் ஒரு செட்டப் வந்துட்டார், இன்னமே அடுத்த கேட்டகரிக்கு போறார். அதனால இந்த 2-3 விஷயத்துல பாத்தீங்கன்னா, முதல்ல எப்படி தயாராகிறது முதல் நாள், அடுத்தது எப்படி முடிக்கிறது. இப்படி தயாராகி இப்படி முடித்தால் மட்டும்தான் இந்த தியானத்தினால பலன் உண்டு. இதெல்லாம் நம்ம சொன்ன மாதிரி எக்ஸ்டர்னல் வேர்ல்ட்ல இருந்து இன்னர் வேர்ல்டுக்கு வர்றதுக்கு, இன்னர் வேர்ல்டை எடுத்துக்கிட்டு எக்ஸ்டர்னல் வேர்ல்டுக்கு திரும்பி வர்றது பயிற்சிகள் அழகா. இப்ப அந்த டியூரிங் மெடிடேஷன் எப்படி இருக்கணும் அதை பத்தி பேசுறாரு. உற்சாகமான இதயத்துடன் ஆனந்தமாக பயிற்சி செய்யுங்கள். ஏனென்றால் ஆனந்தம் ஆனந்தத்தை ஈர்க்கிறது. ஜாய் அட்ராக்ட்ஸ் ஜாய், ஜாய் அட்ராக்ட்ஸ் கிரேஸ். அப்ப நான் வந்து சந்தோஷமா நான் மெடிடேஷன்ல உட்கார்ந்தேன்னா மாஸ்டர் சந்தோஷத்தோட அங்க வர்றாரு. அதனாலதான் சொல்றாரு, கடமைக்கு தியானத்துல உட்காரணுமேனு உட்காராம ஒரு எப்படா இன்னைக்கு செய்யலைன்னா என்ன ஆயிடும் அப்படின்னு ஒரு கட்டாயத்தின் பேர்ல உட்காராம மனதுல உற்சாகத்தை வரவழைத்து கொண்டு ஆனந்தத்தை வரவழைத்து கொண்டு அமருங்கள். உங்களுடைய உற்சாகம், உங்களுடைய எந்தூசியாசம், உங்களுடைய ஜாய்ஃபுல்னஸ் அது என்ன பண்ணுது? இறை அருளை ஈர்க்கிறது. அதான் ஜாய் அட்ராக்ட்ஸ் கிரேஸ் அப்படின்னு சொன்னேன். மறுபடியுமா திரும்பி தியானம் பண்ணுமா? என்னால முடியாதுப்பா, எனக்கு தூக்கம் வருது, எனக்கு தியானம் பண்றதுல விருப்பம் இல்லை, அப்படியெல்லாம் நீங்கள் கூற நினைத்தால், குறிப்பாக புதியவர்கள் இது போல மனநிலைக்கு இருப்பாங்க. புதியவர்கள் மட்டுமல்ல, பல வருடங்கள் தியானம் பண்ணாலும் நாமும் இது போன்ற மனநிலையை சில நேரங்கள்ல எதிர்கொள்வோம். அப்போது இந்த தியானம் எனக்கு அலுப்பை தருகிறது, தயவு செய்து எனக்கு உதவுங்கள் என்று பிரார்த்தனை செய்யுங்கள். இங்கேயும் ஒரு டிப்ஸ் கொடுக்குறாரு. உங்களுக்கு அது மாதிரி அலுப்பா வருதா? தியானம் பண்ணா தூக்கமா வருது மாஸ்டர், எனக்கு தியானமே பண்ண பிடிக்கல, உட்கார்ந்தா வந்து நல்லா இருந்தா நான் ஏன் தியானம் பண்ண மாட்டேன்னு சொல்றேன். உட்கார்ந்தோன்னா டவக்குன்னு தூக்கம் வந்துடுது, எப்படா படுத்துக்குவோன்னு தோணுது, உட்கார்ந்தா உடம்புலாம் வலிக்குது மாஸ்டர் அப்படின்னா நான் தியானத்தை விட்டுற பாக்குறேன். இல்லைன்னா எனக்கு உடம்பு வலிக்க கூடாது அப்பதான் தியானம் பண்ணுவேன், எனக்கு உடம்பு வலி இல்லாம பண்ணுங்கன்னு கேட்க பாக்குறேன். ஒரு நாளும் பணிவோடு, மாஸ்டர் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை எதிர்கொள்றேனே, எனக்கு உங்க உதவி தேவை அப்படின்னு பிரார்த்தனை பண்றது இல்லை. இந்த பிரார்த்தனையோடைய ஒரு விளைவு எப்படி இருக்கும்னா, நம்ம எப்படி எதிர்பார்க்கிறோம்னா தியானம் பண்ணோம்னா அப்படியே பறக்கணும், இல்ல வந்து எனக்கு உடம்பு வலி இருந்தது தியானத்துல உட்காந்தா உடம்பு வலிக்குதுன்னா உடம்பு வலி சரியாகணும்னு நினைக்கிறோம். ஆனால் இந்த பிரார்த்தனை என்ன பண்ணும்? அந்த உடல் வலியை தாங்கிக் கொள்ளவும் அதை உற்சாகமாக எதிர்கொள்ளவுமான மனநிலையை கொடுத்துருமே. இப்ப எனக்கு வலி போகணுமா, வலி இருந்தாலும் அதை உற்சாகமாக தாங்கிக் கொள்ற மனநிலை தெரியாது. அப்ப எனக்கு வலியை போகணுமா, அல்லது வலி வந்து அவசியம்தான், அது வந்து உனக்கு சுத்திகரிப்பு நடக்கிறப்ப உன் உடம்புல அது இருக்கதான் செய்யும், இதை தாண்டி தான் நீ வந்தாகணும், அந்த அளவுக்கு கிராஸ்னஸ் இருக்கு அப்படின்னா அந்த வலியையும் தாங்கி கொண்டு அதையும் உற்சாகமா எடுத்துக்கிற ஒரு மனநிலையை மாஸ்டர் கொடுக்கலாம். என்ன கொடுக்கணுங்கிறது அவரு விருப்பம், ஆனா நமக்கு பிரார்த்தனை செய்யத்தான் தெரியவில்லை. அப்ப எனக்கு வந்து தியானத்து மேல இன்ட்ரெஸ்ட் இல்லை, இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சுன்னா அப்ப வந்து தயவு செஞ்சு எனக்கு உதவி செய்யுங்க மாஸ்டர், என்னால பயிற்சி பண்ண முடியல மாஸ்டர், நான் திரும்பி பயிற்சியை உற்சாகமா வந்து தொடர்றதுக்கு உங்களுடைய அருளும் உங்களுடைய உதவியும் தான் தேவை மாஸ்டர்
ஏன்னா தியானத்துல உட்கார்றது நான் உட்கார்ந்துடலாம். உட்கார்ந்ததுக்கு அப்புறம் எனக்கு நடக்கிற விஷயங்களை நான் தாங்கிக்கிறதும் எதிர்கொள்றதுக்குமான மனநிலையை அவரு தான் கொடுக்கணும். அது கொடுக்கலன்னா என்ன பண்றது? என்னால உட்காரதானே முடியும். அந்த மனநிலையை என்னால உருவாக்க முடியலையே. இப்ப இந்த மாதிரி ஒரு இடம் ஆன்மீகத்துல ஒரு அற்புதமான இடம். ஏன் அப்படின்னு கேட்டா, இங்கதான் நம்மளால முடியல அப்படின்னு கீழ்நிலையில நம்ம அகங்காரத்தை ஒதுக்கிட்டு மாஸ்டர்கிட்ட உதவி கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்ப நல்லா சந்தோஷமா உற்சாகமா தியானம் பண்ற நாட்களை விட, தியானம் பண்ண முடியாம கஷ்டப்பட்டு உடம்பு வலியோட ஒரு மாதிரி இறுக்கத்தோட என்னால முடியலங்கும் பொழுது உதவி கேட்டு கதறிக்கிட்டு மாஸ்டர் என்னால முடியல மாஸ்டர், நான் கண்ண மூடி உட்கார்ந்துருக்கேன், என்னால ஒண்ணும் பண்ண முடியல, உங்க உதவி தேவை அப்படின்னு ஒருத்தர் மனம் நெகிழ்ந்து உதவி கேட்டுட்டு தியானத்துல உட்காரும் பொழுது கூடிய சீக்கிரத்துல ஒரு அற்புதமான மிராக்கள், அங்க ஒரு ஒரு அற்புதம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த இடம் இங்க இருந்து நேரா 13வது புள்ளி வரைக்கும் ஒரு மனநிலையை கொடுத்துரும். ஏன்னா நம்முடைய பயிற்சியில பெரிய தடையா இருக்கிறது எதுன்னா நம்முடைய அகங்காரம் தான். நான் ஏற்கனவே நிறைய தடவை சொல்றதுதான். நம்ம 10 நாள் கரெக்டா பயிற்சி செஞ்சுட்டு இந்த 10வது நாள் அடுத்தவங்கள்ட்ட சொல்றேன் பாருங்க, நான் 10 நாளா பர்ஃபெக்டா பண்ணேன்னு, அன்னைக்கே அந்த பயிற்சி கொலாப்ஸ் ஆகிறத பாக்குறோம். அப்ப அத்தனை நாள் அந்த 10 நாள் பயிற்சியும் மாஸ்டருடைய அருளால நடந்ததுங்கிற எண்ணத்தை விட 10 நாளா நான் செஞ்சிட்டேங்கிற அகங்காரம் என்கிட்ட வருது. பயிற்சியினுடைய பை ப்ராடக்டா அகங்காரம் வந்துருச்சு அப்படின்னா அந்த பயிற்சி கொலாப்ஸ் ஆகி அந்த அகங்காரத்தை வெளில தள்ளி ஆகும். பெரும்பாலும் நம்ம பயிற்சியில ஏற்படுற தொய்வெல்லாம் நாம சேர்த்துக்கிட்ட இந்த பை ப்ராடக்டை உடைக்கிறதுக்கான வழிதான், பக்க விளைவு. எந்த ஒரு இடத்துலயும் என்னுடைய பயிற்சி மாஸ்டருடைய சப்போர்ட் இல்லாமல் அது நடக்கவே நடக்காது. என்னால கண்ணை மூடுற வரைக்கும் தான் இயங்கணும். அதுக்கப்புறம் நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் அவருடைய அருளால, அவருடைய அருகாமையால, அவருடைய கவனிப்பால, அவருடைய கருணையால தான் நடக்க முடியும். இதை நான் புரிந்து கொண்டால் என்னுடைய தியானங்கள் எல்லாத்தையும் அழகா மாஸ்டர்ட்ட ஒப்படைச்சிட்டு, அது எப்படி இருக்கிறப்பையும், அது நான் தாங்க முடியாத அளவுக்கு கஷ்டமானதா இருக்கிறப்பையும் கூட அவரிடம்தான் உதவி கேட்டு கதறக்கூடிய ஒரு மனநிலைக்கு நான் வந்துருவேன். நான் தியானத்துல சேர்ந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு சத்சங்கத்தை கூட மிஸ் பண்ணல, ஒரு நாள் கூட காலையில எந்திரிச்சு தியானம் பண்ணாம இல்லை அப்படின்னு நீங்க பேசலாம். அந்த ஒரு நாள் கூட காலையில எந்திரிச்சு தியானம் பண்ணாம இல்லை அப்படிங்கிறதுக்கு பின்னாடி உங்க சூழ்நிலை, உங்கள் உடல்நிலை, உங்களுடைய பொருளாதார நிலை அத்தனையையும் சீர் செய்து உங்களை அந்த இடத்துல வச்சிருக்கிறது அவர் அப்படிங்கிறத புரிந்து கொண்டால், ஒரு நாள் கூட நான் தியானம் பண்ணாம இல்லாத அளவுக்கு என்னுடைய சூழ்நிலையை எனக்கு மாஸ்டர் கொடுத்து என்னை கூட்டிட்டு போனாருன்னு சொல்ற அந்த பக்குவம் நமக்கு வரலாம். ஸோ அடுத்து ஆட்டிடியூட் தான் மெடிடேஷன்ல முக்கியமான விஷயமாக இருக்கு. உங்கள் மனோபாவத்தை மாற்றிக்கொள்ள உங்களுக்கு உதவுவதற்கு ஒரு பயிற்றுனரிடம் செல்லுங்கள். அந்த நிலை திரும்ப திரும்ப வட்டமிட அனுமதிப்பதற்கு பதிலாக அதிலிருந்து ஈடுபடுங்கள். பயிற்சி மட்டுமே ஆன்மீகத்தின் உச்ச நிலைக்கு நம்மை அழைத்து செல்வதில்லை. அங்கு நம்மை அழைத்து செல்வது எது எனில் அதிகபட்ச கீழ்ப்படிதல் மட்டுமே. என் வழிகாட்டி பயிற்சி செய்யும்படி என்னை கேட்டுக்கொள்வதால் நான் பயிற்சி செய்கிறேன், கீழ்ப்படிதல் காரணமாக நான் பயிற்சி செய்கிறேன். இதுதான் மிகச்சிறந்த மனோபாவம். அப்ப இந்த பயிற்சியை செஞ்சு நான் அதை சாதிக்க போறேன் அப்படிங்கிற மனோபாவத்தை தான் நம்மளை உடைக்குது. நான் முதல் புள்ளியிலிருந்து 2வது புள்ளி போறதுக்கு கடுமையா பயிற்சி செய்யறேன் பாருங்க, கம்பேர் பண்றேன் அவரோட பண்ணிட்டு நான் அவர் 1 மணி நேரம் பண்ணா நான் 2 மணி நேரம் பண்றேன் பாருங்க. மாஸ்டர் மற்ற எல்லா அபியாசையோட நான் பர்ஃபெக்டா தியானம் பண்ணிக்கிறேன். இப்படி எல்லாம் தான் நம்முடைய மனோபாவம் இருக்கிறதே ஒழிய அந்த பணிவோடு அந்த கீழ்ப்படிதலோடு நம்முடைய பயிற்சியானது இருப்பது. மற்றபடி பயிற்சி அப்படிங்கிற அந்த தியானம் அப்படிங்கிறது டியூரிங் மெடிடேஷன் அப்படிங்கிற அந்த டைம் அந்த குவாலிட்டியோட இருக்கணும் அப்படின்னா நம்ம சரியான மனோபாவத்தோடு அதை அணுக வேண்டும். மாஸ்டர் எடுத்து சொல்ல வர்றாரு. மனோபாவம்னா என்ன? ஒரு முறை கலிபோர்னியாவில் ஒரு சொற்பொழிவின் போது சகஜ மார்க்கத்தில் பயிற்சி முறையை நாம் பெற்றிருக்கிறோம், மேலும் நாம் வளர்த்து கொள்ள வேண்டிய மனோபாவங்களும் இருக்கின்றன. நமது ஆன்மீக வெற்றிக்கு பயிற்சி முறை 5% பங்களிக்கக்கூடும். அதேவேளை நம் இதயங்களில் நாம் வளர்த்து கொள்ளும் மனோபாவம் நமது ஆன்மீக வெற்றிற்கு
95% பொறுப்பாகிறது என்று மாஸ்டர் கூறினார். பிராக்டிஸ் 5%, ஆட்டிடியூட் 95%. இது எப்படி இந்த 95% மனோபாவம்னா அந்த மனோபாவம்ங்கிறது என்ன, அது பற்றி விரிவாக எடுத்துரைக்கும்படி நான் அவரிடம் கேட்டபோது, மனோபாவங்கள் பற்றி நான் எப்படி பேச முடியும், அது நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டிய ஒன்று என்றார். ஆயினும் பல வருடங்களாக அவர் விவேக முத்துக்களை நமக்கு வழங்கி வருகிறார். இந்த இடத்துல நம்ம நிறுத்திக்கிறோம். மனோபாவம் ஒரு பயிற்சியினுடைய தரத்தை நிர்ணயிப்பது நம்முடைய மனோபாவம் தான். இந்த மனோபாவம் எப்படி இருந்தால் நம்ம பயிற்சி மிகச் சரியான விளைவை ஏற்படுத்தும். நல்ல ஒரு பிரார்த்தனை நல்ல ஒரு தியானத்துக்குள்ளார கொண்டு விடும். தியானத்தை முடிச்சுட்டு எந்திரிக்கிறப்ப அந்த உள்நிலையை நம்ம தக்க வைத்துக் கொண்டு எழுந்திருப்பது அந்த நாள் முழுவதும் அந்த நிலை வர்றதுக்கு பயன்படும். ஆனா அந்த 1 மணி நேரம் தியானம் எப்படி இருக்கணும், அதை எப்படி சீரா வச்சுக்கிறது, அது எப்போது சரியாக இருக்கும், எப்படி இருந்தால் அந்த தியானம் மிக முழுமையான ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்னா அதுக்கு சில மனோபாவங்கள் தேவை. அந்த மனோபாவம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பத்தி நாளை பார்ப்போம். இப்ப நம்ம காலை நேர தியானத்துக்கு போவோம். தியானம் முடிந்தவுடன் அந்த உள்நிலையை முடிந்தவரை தக்க வைத்துக் கொண்டு நம்முடைய அன்றாட கடமைகளுக்குள்ளாக செல்வோம். Please start meditation.